ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5i பிளஸ் 7j மைனஸ் 3k பிளஸ் எஸ் டைம்ஸ் 4i பிளஸ் 4j மைனஸ் 5k மற்றும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 8i பிளஸ் 4j பிளஸ் 5k பிளஸ் டி டைம்ஸ் 7i பிளஸ் j பிளஸ் 3k ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காண்பிக்க மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடை காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இரு கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது இரண்டு நேர்கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதனுடைய புள்ளி பெருக்கல் அது எதனோட அப்படின்னா வந்து பிடினுடைய வெக்டர் பெருக்கலோட. ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த இரண்டு கோடுகளும் வந்து ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது கொடுத்த ரெண்டு கோடுல இருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஏபிசிடியை வந்து எழுத போறோம். ஸோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இதுதான். ஸோ இது ஏ, இது பி, இது வந்து சி, இது டி. ஓகே, ஸோ அதை நம்ம இங்க இருந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஓகே, ஸோ இது சி வெக்டர், இது ஏ வெக்டர். ஸோ 8ல் 5 போச்சுன்னா நமக்கு 3i வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் 4ல் 7 போச்சுன்னா -3 ஜே வெக்டர். இங்க 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ங்கிறது 5 பிளஸ் 3, ஸோ பிளஸ் 8 கே வெக்டர். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பிடினுடைய வெக்டர் பெருக்கல் தேவை, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். பிங்கிறது என்னது இங்க இருக்கு 4 4 மைனஸ் 5. ஸோ 4 4 மைனஸ் 5. டி வெக்டர்ங்கிறது இங்க இருக்குது 7 1 3 7 1 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐ வெக்டர் பெருக்கல் இங்க 4 12 மைனஸ் இங்க 1 பெருக்கல் மைனஸ் 5 மைனஸ் 5, அதனால இது வந்து பிளஸ் 5 அப்படின்னு மாறிடும். ஸோ ரெண்டாவது டைமுக்கு மைனஸ், ஸோ மைனஸ் ஜே வெக்டர் இங்க 4 12 மைனஸ் இங்க 7 5 35, ஸோ மைனஸ் 35, ஸோ இது வந்து பிளஸ் 35 அப்படின்னு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பிளஸ் கே வெக்டர் இங்க பெருக்கல் இங்க 4 1 4 மைனஸ் இங்க 4 28. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 12 5 17 ஐ வெக்டர். அதுக்கப்புறம் இங்க 35 12 47, ஸோ மைனஸ் 47 ஜே வெக்டர். இங்க 4 மைனஸ் 28ங்கிறது மைனஸ் 24, ஸோ கே வெக்டர். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த கண்டிஷனை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் நமக்கு என்னது பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு தான். ஓகே, ஸோ இங்க 3 பெருக்கல் 17, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இங்க மைனஸ் 47 பெருக்கல் மைனஸ் 3, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க வந்து என்னது மைனஸ் 24 பெருக்கல் 8. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு 17 3 51, அதுக்கப்புறம் இங்க ரெண்டுமே மைனஸ்ங்கிறனால நமக்கு பிளஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க 47 3 141. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்க வந்து என்னது மைனஸ் 24 பெருக்கல் 8ங்கிறது என்னது மைனஸ் 192. ஓகே, ஸோ இங்க 141 51 எவ்வளவு 192. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 192 மைனஸ் 192 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆன காரணத்தினால இந்த இரண்டு கோடுகளும் என்னது ஒரு தளத்தில் அமையும் கோடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இக்கோடுகள் அமையும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது நமக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து என்னது உள்ள கொண்டே பெருக்கிக்கலாம். ஸோ ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் டி வெக்டர் வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்.
ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஏ வெக்டர் தெரியும். ஸோ இப்போ ரெண்டையும் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது விச் இம்ப்ளைஸ் நமக்கு எங்க இருக்குதுங்க ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் இதான் நம்மளுடைய பிடியினுடைய வெக்டர் பெருக்கல். ஸோ 17 ஐ வெக்டர் மைனஸ் 47 ஜே வெக்டர் மைனஸ் 24 கே வெக்டர். இந்த மைனஸ் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் வந்து இதுதான் நமக்கு இங்க 5 ஐ வெக்டர் பிளஸ் 7 ஜே வெக்டர் மைனஸ் 3 கே வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் புள்ளி பெருக்கல் நமக்கு இங்க என்ன தேவை, நமக்கு இங்க பிடியினுடைய வெக்டர் பெருக்கல் இங்க இருக்குது. ஸோ 17 ஐ வெக்டர் அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் 47 ஜே வெக்டர் மைனஸ் 24 கே வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 5 பெருக்கல் 17 அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஸோ அதனால மைனஸ் 7 பெருக்கல் 47 அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் இங்கே மைனஸ் அதனால அது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 3 பெருக்கல் 24 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்க வந்து என்னது 85 அதுக்கப்புறம் மைனஸ் இங்க வந்து 329 அதுக்கப்புறம் இங்க பிளஸ் நமக்கு 324 நமக்கு 72. ஸோ இது சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு மைனஸ் 172 கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னா வந்து ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் 17 ஐ வெக்டர் மைனஸ் 47 ஜே வெக்டர் அதுக்கப்புறம் மைனஸ் 24 கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 172. ஸோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.